வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் நாங்க ஜோடியா வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க கிளம்பிட்டோம்னா எங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இங்க கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகல. இத்தனைக்கு லவ் மேரேஜ், ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காங்க. வீடியோ போடுற ஐடியா இல்ல. மேபி ஃபியூச்சர்ல உங்க வீட்டுல எல்லாம் நல்ல சமாதானம் ஆயிட்டாங்க நான் போடுவேன். ஸோ வந்து எனக்கு ஒரே ஹாப்பி இல்ல சாமி, இந்த வழியில வந்ததே இல்லை. இப்போ வந்து நாங்க கேரளால இருக்கோங்க. ஏன்னா பாப்பாவோட இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால தான் பொண்ணு எடுக்கணும்னு இருந்திருக்கு பாருங்களேன். டிடிஎஃப் பாப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அவங்க வீட்லயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுலேயும் என் மாமா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. ஏன் வாசா, இதுக்கு வந்து நீ அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கலாம்ல அப்படின்னா நானுமே அதை தானுங்க சொன்னேன், நீங்களே பார்த்துருப்பீங்களே. பட் சப்போஸ் பிரிச்சுட்டாங்கன்னா, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் நடக்கும். சரி நான் சேர்த்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் பிரிச்சுடுவாங்க. அதனால் என் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தாங்க. இல்லை கல்யாணம் பண்ணால் தான் வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்லி நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா வீட்டை விட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்னால் நமக்கு கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். அழுகிறத பார்க்க முடியாது இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு முன்னாடி அழுதா நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் அன்பு ஆதரவுக்கு. எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ட்வின் ரோட்டில் சேனலில் வ்ளாகில் சந்திப்போம். லவ் யூ ஸோ மச்சுங்க.